அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். வாழ்க்கை பாரமாக தோன்றும் போதும், உங்கள் குறைகள் மிகவும் வெளிப்படையாக தெரியும் போதும் நினைவில் கொள்ளுங்கள். அங்கே தான் தேவனுடைய வல்லமை மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கிறது. தேவனுடைய பலமே உங்கள் ஆதாரமும், அவருடைய கிருபை உங்கள் துதியும் ஆகட்டும். உங்களிடம் இல்லாதவற்றை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் பரமபிதாவை முழுமையாக சார்ந்திருங்கள். அவருடைய கிருபை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களை சந்திக்கிறது. உங்கள் போராட்டங்களை நீக்க அல்ல, மாறாக அவற்றை கடந்து நடத்தி செல்ல. கர்த்தரை நம்பி பொறுமையான விசுவாசத்துடன் காத்திருங்கள். அவர் நொறுங்குதலை மீட்பாகவும், சோர்வை வலிமையாகவும், காத்திருப்பை ஒரு நோக்கத்திற்காகவும் மாற்றுகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, என் குறைபாடுகளில் உமது பலன் பிரகாசிப்பதற்கு நன்றி. என் பலவீனத்திலே நீர் என்னை பலப்படுத்துவீர் என்பதறிந்து உம்மை மட்டுமே விசுவாசிக்கிறேன். நான் எதிர்கொள்ளும் எந்த சவாலையும் சமாளிக்க உமது பலத்தை நம்புகிறேன். நீரே எனது வலிமையும் குணமாக்கும் ஆதாரம். உம்மையே முழுமையாக சார்ந்திருக்க உதவும். ஆமேன். உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி நாம் நமது போராட்டங்களை தேவனிடம் ஒப்படைத்து நம்மால் முடியாத இடைவெளிகளை அவருடைய கிருபை நிரப்ப அனுமதிக்கும் நம் அர்ப்பணிப்பில் காணப்படுகிறது. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை விசுவாசத்தோடு கர்த்தரை நம்புங்கள். அவரே உங்கள் பலன்.